என் செல்ல குழந்தையே, இன்று இந்த பஞ்சமியினுடைய வெற்றி விடியலில் உன் முன்னால் நான் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கும் இந்த எண் நிச்சயமாக இன்று உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை நிகழ்த்தப் போகிறது. பஞ்சமியும் சஷ்டியும் கூடி வருகின்ற இந்த நாளில் உனக்கு கிடைக்கும் இந்த அதிர்ஷ்டம் கோடியில் ஒருவருக்கு மட்டுமே கிடைக்கின்ற அதிர்ஷ்டம் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் உனக்காக கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக உன் வசமாக்கி கொண்டாயானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை இது போன்ற ஒரு ஆச்சரியங்களை வேறு யாருக்கும் கொடுத்ததில்லை என்பதனை நீ இனி வரும் நாட்களில் கண்கூடாக கண்டு கொள்வாய். முடியாது என்று நீ நினைத்தது எல்லாமும் இப்பொழுது நல்லபடியாக உன் வாழ்க்கையில் நல்லதொரு முடிவை தர காத்து கொண்டிருக்கின்றது. எந்த நிலையிலும் என் பிள்ளைக்கு நல்லதை சொல்லும் உன் தாய் உன்னோடு இருக்கும் பொழுது தீயதை சொல்லும் மனிதர்கள் தானாக உன்னை விட்டு விலகிச் செல்லும் நேரம் வந்துவிட்டது. எந்த நிலையிலும் என் பிள்ளை எதையுமே இனி நினைத்து நீ வருந்த வேண்டிய அவசியம் உனக்கில்லை. நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ளும் காலம் கைகூடி வந்து விட்டது. உன்னை ஆட்டி படைத்தது எல்லாமும் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை விட்டு விலகி உனக்கான நன்மைகளை இனி உனக்கே என்று தருவதற்கான கால நேரம் கைகூடி வந்து விட்டது. என் குழந்தையே, நாம் தொலைத்தது இந்த வாழ்க்கை, இனி பெறப்போவது உனக்கான வாழ்க்கை. நீ எதையெல்லாமும் இவர்களின் மீது நம்பிக்கை வைத்து ஏமாற்றமடைந்தாயோ அவை அத்தனையையும் இனி நிச்சயமாக நீ சரியாக பெற்றுக்கொள்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. வாழ்க்கை வாழ்வதற்காக மட்டுமே. ஆனால் நீ இழந்தது எல்லாமும் இனி நீ அடையக்கூடிய நல்ல விஷயங்களை, உன்னுடைய எண்ணங்கள் இந்த வாழ்க்கையை முழுமையாக உன்னை தொலைக்க வைத்தது. உன்னுடைய சிந்தனைகள் எல்லாமும் முழுக்க முழுக்க உனக்கு சந்தோஷங்களை பெறவிடாமல் செய்தது. என்னவாகும் என்பதும் ஏதுவாகும் என்பதும் என் குழந்தை நீ கலங்கி நின்றதற்கெல்லாமும் இனி உனக்கு பல நல்ல காரியங்கள் இந்த வாழ்க்கையில் நடக்கத்தான் போகிறது. காலம் எல்லாவற்றிற்கும் நல்லதொரு முடிவை கை கொண்டு வருகின்றது. நீ எதையுமே இனி யோசித்து கொண்டு மனம் வருந்தி கொண்டிருக்க வேண்டாம். உன்னோடு உனக்கு துணையிருக்கும் இந்த வராகி உனக்காக எடுத்து சொல்லும் நல்ல விஷயங்களை நீ எப்பொழுதுமே சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருந்து உனக்கு வழிநடத்தும் எல்லாமும் இனி எப்பொழுதுமே உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. அடுத்தடுத்த நிலைகளில் உனக்கு என்ன நடக்க வேண்டும் என்றிருக்கிறதோ அது எல்லாமுமே என்றுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. காலம் அத்தனைக்குமான பதிலை தர தயாராகிவிட்டது. உன்னை சுற்றி வரும் எல்லா விஷயங்களையும் என்னவென்று உனக்கு எடுத்துச் சொல்ல தயாராகிவிட்டது. நீ இழந்தது எதுவென்றாலும் அதை உனக்கே தர முடிவெடுத்து விட்ட இந்த நேரம், இந்த அதிர்ஷ்ட எண்ணும் உன் தாயானவளுக்கு உகந்த இந்த அதிர்ஷ்ட நாளில் உன் கண்ணில் படுகின்ற பொழுது என் பிள்ளை இதை எக்காரணத்தை கொண்டும் நீ விட்டுவிடக்கூடாது. இன்று இந்த நேரம் உனக்கு நான் தரக்கூடிய இந்த விஷயம் உன் வாழ்க்கையை முழுமையாக மாற்றட்டும். உன் வாழ்க்கையில் ஒரு முழுமையான புரிதலை என்னவென்று சொல்லிக் கொடுக்கட்டும். நல்லது நடக்க வேண்டி எந்த நேரமும் நான் வரக்கூடிய இந்த நேரம் இனி உனக்கான தேவைகளை என்னவென்று உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. காலத்தின் கட்டாயம் சில விஷயங்கள் உனக்கு சில காயங்களை கொடுத்திருக்கலாம். ஆனால் இனிமேல் இந்த காயங்களை நீயாகவே ஆற்றப் போகிறாய். 22/2/2026 அதாவது
2 2 2 2 என்று இந்த எண்களை தொடர்ச்சியாக காண்கின்ற பாக்கியம் மிக எளிதாக யாருக்கும் கிடைத்து விடுவதில்லை. ஆனால் உனக்கு பஞ்சமி தாய்க்கு உகந்த இந்த நாளில் பஞ்சமி தாயின் வாக்கே உனக்கு இந்த எண்ணை கொண்டு வந்து உன் முன்னால் நிறுத்தும் ஒரு அவசியம் வந்துவிட்டது என்றால் இது அதிர்ஷ்ட எண், அதிர்ஷ்ட தேவதை எண் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் சொல்லி இருக்கின்றேன், இந்த எண் ஒருவரின் கண்ணில் தானாக படாது. அதாவது நீ நினைத்தால் எல்லாம் அது உன் கண்ணில் பட்டு விடாது. ஆனால் இன்று உனக்கு நீ செய்யும் செயலில் வெற்றி கிடைக்கும் என்றால், நீ செய்து கொண்டிருக்கின்ற காரியம் சரி என்றால், நீ நினைத்தது எல்லாமும் உண்மை என்றால், உனக்கு எல்லாமும் சரியாக நடக்கும் என்றால், நீ செய்கின்ற செயலை தொடங்கலாமா என்ற உனக்கு சந்தேகம் இருக்கும் என்றால், அவை எல்லாவற்றிற்கும் ஒரே பதில், நீ செய்வது சரி, உனக்கு நல்லது நடக்கும். நீ சென்று கொண்டிருக்கின்ற பாதை சரியான பாதை. நீ விரும்புகின்ற ஒரு அன்பு நிச்சயமாக உனக்கு கைகூடும். அதாவது நட்போ காதலோ எதுவாக இருந்தாலும் அது உனக்கு சரியாக கைகூடும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் இருக்கும் இந்த காலம் அம்மா உனக்கு என்னென்ன நன்மைகளை செய்து கொடுக்க முடியுமோ அதை எல்லாமுமே நான் சரியாக உனக்கு செய்து கொடுப்பேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் உனக்கு இல்லை அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது இன்று இந்த வராகி உனக்கென நான் சொல்லித் தருகின்ற இந்த விஷயங்களை எல்லாமும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எதையும் எண்ணி என் பிள்ளை நீ வருந்தக்கூடாது. எதையும் யோசித்து நமக்கு நடக்காமல் போய்விடுமோ என்று நீயாகவே எண்ணிக்கொண்டிருக்கக்கூடாது. நடக்க வேண்டிய காரியங்கள் சரியான நேரத்தில் உனக்கு நடந்தே தீரும். யார் தடுத்தாலும் அது நிறுத்த முடியாது. தெய்வம் இருக்கும் பொழுது என் பிள்ளை இதையெல்லாமும் இனி நினைத்து நீ பதறாதே. உன்னோடு நான் இருக்கும் வரை நீ எப்பொழுதும் கலங்கக்கூடாது. இந்த வராகியினுடைய அன்பு உனக்கு தருகின்ற இந்த விஷயங்கள் இனி எப்பொழுதுமே உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனையும் நீ மறக்காதே. காலமும் நேரமும் உனக்கு தரக்கூடிய விஷயங்கள் இனிமேலும் என் பிள்ளையை சோதிக்காது. உன்னுடைய வாழ்க்கையை உண்மையென்று உனக்கு நடத்தி தர வருகிறது என்பதனையும் நீ மறக்காதே. தெய்வம் இருக்குமிடம் உன் வாழ்க்கையை இனிமேல் நீ கொஞ்சம் கொஞ்சமாக மீட்டெடுத்து விட வேண்டும். இழந்ததை எல்லாமும் அப்படியே வழியனுப்பி வைத்துவிட்டு இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை பெற்றுக்கொள்ள முன்னே வா. முடியாது என்று இங்கு எதுவும் இல்லை. நடக்காது என்று சொல்லிவிட இங்கு எந்த விஷயங்களும் இல்லை. நல்லதுதான் உனக்கு நடக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். காலம் உனக்கு இன்று இந்த எண்ணை காண்பித்து உன் மனதை மகிழ்ச்சியடைய செய்திருக்கிறது என்றால் அது இந்த வராகி எனக்கு கிடைத்த வெற்றி. அப்படி இல்லாமல் அம்மாவிற்கு வேறு வேலை இல்லை, இவள் காண்பித்தால் மட்டும் நமக்கு நல்லது நடந்து விடுமா என்று நீ நினைப்பாயானால் அது உனக்கு கிடைத்த மிகப்பெரிய தோல்வி என்பதனையும் நீ மறக்காதே. எண்ணங்கள் தான் வாழ்க்கையாக மாறும். நீ என்னவாக நினைக்கிறாயோ அதுதான் உனக்கு உன் கைகளில் கிடைக்கும் என்பதனை மறக்கக்கூடாது. எதை நாம் எப்படி நினைக்கிறோம் என்பதனை பொறுத்து அது நம் கைகளில் வந்து சேர்வதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். அதனால் நடக்கக்கூடிய விஷயங்களை நீ சரியாக உணர்ந்து புரிந்து நல்லபடியாக வாழ வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லதே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள். இந்த வராகியானவள் உடனிருந்து உனக்கு நடத்தக்கூடிய விஷயங்களை நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள். காலமும் நேரமும் உனக்கு ஒவ்வொரு பதிலையும் சரியாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இத்தனை காலமும் என் பிள்ளை நீ தொலைத்த விஷயங்கள் எத்தனையும் இனிமேல்
முழுக்க முழுக்க அத்தனை உன் கைகளில் வந்து நிற்கும் பொழுது நீ சந்தோஷத்தில் இந்த தாயை நன்றியுணர்ச்சியோடு பார்ப்பாய் அல்லவா? அம்மா, நீ சொன்னது எந்த அளவிற்கு உண்மை என்பதனை நான் தெரிந்து கொண்டேன் என்று கண்களிலேயே என்னோடு பேசுவாய் அல்லவா? அந்த தருணத்திற்காகத்தான் உன் தாயானவள் நான் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றேன். அப்படி ஒரு தருணத்தை தான் நான் எதிர்நோக்கி நின்று கொண்டிருக்கின்றேன். இதை எல்லாமும் நீ உணர்ந்து கொண்டாலே அது போதும். இனி உன்னை சுற்றி நடக்கும் இந்த விஷயங்கள் எப்பொழுதும் முழுக்க முழுக்க உன்னை ஆனந்தப்படுத்தும் என்பதனை நீ மறக்காதே. யார் எதை எடுத்து சொன்னாலும் அதனை நாம் எடுத்தறிந்து பேச வேண்டாம். இந்த காதில் பெற்றுக்கொண்டு அந்த காதில் விட்டுவிடவும் வேண்டாம். முதலில் பேசுகின்ற வார்த்தைகளில் இருக்கின்ற கருத்தை உன்னிப்பாக கவனித்து பார். உன் மனசாட்சி உனக்கு சொல்லும், இது உண்மைதானா, நியாயம்தானா என்று. தவறு செய்யாத மனிதன் என்று இங்கு யாரும் கிடையாது. அதனால் சில விஷயங்களை நம்மை திருத்துவதற்காக கூட தெய்வம் இது போன்று நம் முன்னால் சில காரியங்களை நடத்தலாம். அதனால் இதையெல்லாமும் நீ என்னவென்று தெரிந்து கொண்டாயானால் உன்னை சுற்றி வருகின்ற விஷயம் உனக்கு எதை தருகிறது என்பதனை நிச்சயமாக உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும். யார் பேசுவதையும் பொருட்படுத்தாதே என்று சில நேரங்களில் உன் அம்மா நானே உன்னிடம் சொல்கிறேன் என்றால் அதற்கு முழுக்க முழுக்க காரணம் இந்த மனிதர்கள் உன் மீது கொண்ட வஞ்சனை எண்ணங்கள். உனக்கு நல்லதை நடத்திவிட இவர்கள் ஒருபொழுதும் நினைத்து விடுவதில்லை. உன்னை சுற்றி தீமைகள் நடக்க வேண்டும் என்று இவர்கள் எந்த நேரமும் கங்கணம் கட்டி கொண்டு சுற்றி திரிவதுதான் அத்தனைக்கும் காரணம் அல்லவா? இது போன்று சில சமயங்களை நீ உன்னிப்பாக கவனித்து விட்டாயானால் உனக்கு நடப்பது எல்லாமும் என்னவென்று நீ தெரிந்து கொள்வாய். உனக்கு நடக்கும் இந்த விஷயங்களை நீ கட்டாயமாக என்னவென்று புரிந்து கொள்வாய். உன் தாயானவள் அவர்களை பற்றி உனக்கு ஏற்கனவே தெரிந்திருக்கும் பொழுது உதாசீனம் செய்துவிடு என்று சொல்லி இருக்கிறேனே தவிர வார்த்தைகளில் என்ன எண்ணங்கள் இருக்கிறது என்று தெரியாமல் நாமாகவே ஒரு முடிவுக்கு வந்துவிடக்கூடாது. தெரியாத மனிதர்களிடம் இது போன்ற விஷயங்களை நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் என்றுதான் உன் அம்மா நான் உனக்கு சொல்கின்றேன். என் குழந்தையை, உனக்கான நல்ல விஷயங்களை நடத்தும் இந்த வாழ்க்கை இனி எப்பொழுதும் நீ விரும்புகின்ற ஒன்றை நீ விரும்பியபடியே உனக்கு எடுத்து சொல்லும் என்பதனை நீ மறக்காதே. காலத்தின் கட்டாயம் இந்த வராகி நான் இருந்து உனக்கு சொல்வது போல எல்லா விஷயங்களையும் நீ சரியாக பெற்றுக்கொள்வாய் என்பதனை மறக்காதே. தேவையான ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக உணர்ந்து கொண்டாயானால் அது போதும். உனக்கும் நல்லது நடக்கும் என்பதனை நீ கண்கூடாக கண்டுகொள்வாய். உன்னுடைய ஆசைகளும் விருப்பங்களும் உனக்கு நிச்சயமாக நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை நீ சரியாக உணர்ந்து கொள்வாய். யாரிருந்தும் இல்லை என்றாலும் இந்த தெய்வம் உன்னை தொடரும் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் உனக்கு நடக்கும் நல்ல நேரங்களை நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்வாய், ஏதுவென்று நீ உணர்ந்து கொள்வாய் என்பதனை மறக்காதே. அடுத்தடுத்த நிலைகளில் இந்த வாழ்க்கை உனக்கு சந்தோஷத்தையே எடுத்து சொல்லும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். நான் இருக்கும் நேரம் உனக்கு நல்லதையே நடத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள். உன் தாயின் அன்பு உனக்கு தருகின்ற விஷயங்கள் இனி ஒட்டு மொத்தமாக உன்னுடைய மனநிலையை சரியாக மாற்றட்டும். நீ தொலைத்ததை எல்லாமும் இந்த வாழ்க்கை உனக்கு சரியாகவே கொடுக்கட்டும். காலமும் நேரமும் உனக்கு வேண்டிய பதிலை கொடுத்து உன்னை மன நிம்மதியோடு வாழ வைக்கட்டும் என்பதனை நீ புரிந்து கொள். இன்று அதிர்ஷ்ட எண்ணோடு நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் என்றால் என் பிள்ளைக்கான தேவைகளை இந்த வராகி உணர்ந்து விட்டாள் என்பதுதான் அர்த்தம். என் பிள்ளைக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று உன் அம்மா நினைக்கிறாளோ அதை உனக்கென
தந்துவிட வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் என்று அர்த்தம். இனி எந்நாளும் நான் இருக்கும் இந்த காலம் உனக்கு அத்தனை ஆச்சரியங்களையும் எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது உனக்கான தேவைகளை என்னவென்று நீ கட்டாயமாக புரிந்து கொள்ள வேண்டும். இனி எதையும் யோசித்து என் பிள்ளை நீ வருந்தி கொண்டிருக்காமல் உன்னை தேடி வராகி சொல்லும் பொழுது இதிலிருந்து கிடைக்கக்கூடிய நன்மைகளை ஒரு துளியளவும் நீ விட்டுவிடாதே. என் பிள்ளையே, எதற்குமே தகுதி இல்லாதவன் ஒரு விஷயத்தை பெறுகிறான் என்றால் அதற்கு முழுக்க அவனினுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் தான் காரணமாக இருக்கும். அதுபோலத்தான் நீ நல்ல எண்ணம் கொண்டு ஒரு விஷயத்தை அடைய முடிவு செய்து விட்டாயானால் யார் நினைத்தாலும் அதை தடுத்து நிறுத்த முடியாது. யார் நினைத்தாலும் உனக்கு முட்டுக்கட்டையாக வந்து நிற்க முடியாது என்பதனை நீ புரிந்து கொள். நல்ல நேரங்களை எல்லாமும் உனக்கு நான் எடுத்துச் சொல்ல வருகின்ற இந்த காலம் உனக்கென நான் ஒவ்வொன்றையும் சரியாக தந்து கொண்டே இருப்பேன். என்னுடைய அன்பாலும் அருளாலும் நீ பெற நினைக்கின்ற விஷயங்களை முழுமன மகிழ்ச்சியோடு நீயும் பெற்றுக்கொண்டு வாழ வேண்டும் என்பதனை மறந்து விடாது. சுற்றி இருக்கும் விஷயங்கள் 1000 கஷ்டங்களையும் காயங்களையும் நமக்கு கொடுக்கலாம். சுற்றி இருக்கும் விஷயங்கள் ஒவ்வொன்றும் நமக்கு 1000 சோதனைகளை தரலாம். ஆனால் இவை எல்லாவற்றையும் தாண்டி நீ வாழ்கின்ற அந்த வாழ்க்கைக்கு பெயர்தான் உன்னுடைய தன்னம்பிக்கை. தன்னம்பிக்கையோடு நீ வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற இடத்தில் உன் வெற்றி உன்னோடு பேசும். உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் உன்னை நிச்சயமாக வாழச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, பஞ்சமி தாயின் வாக்கு இன்று உனக்கு கிடைத்திருக்கிறது என்றால் இரவு நேரத்தில் இந்த தாயானவள் உன் இல்லத்தில் மிகச் சரியான பல நல்ல விஷயங்களை நடத்தி இருக்கிறேன் என்பதனை உனக்கு உணர்த்தும் அறிகுறியாகத்தான் நான் உன் முன்னால் வந்து நிற்கிறேன் என்பதனை நீ மறக்காதே. நான் இருந்து உனக்கு எடுத்துச் சொல்லும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ கவனமாக பெற்றிட வேண்டும். எதையும் முன்னுக்கு பின் முரணாக சொல்லிக் கொண்டிருப்பதோ முன்னுக்கு பின் முரணாக சில விஷயங்களை புரிந்து கொள்வதோ கூடாது. எது நடக்கும் என்று உன் மனது சொல்கிறதோ அது உனக்கு நடந்தே தீரும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த விஷயத்தை உன் வாழ்க்கை நடத்தும் என்று நீ நம்புகிறாயோ அந்த விஷயத்தை இந்த வாழ்க்கை உனக்கு நடத்தியே தீரும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. காலமும் நேரமும் உனக்கு கொடுக்கக்கூடிய பலனை சரியாக கொடுத்து உன்னை வாழச் சொல்லும் என்பதுதான் உண்மை. இனி என்ன நடந்தாலும் நீ இருந்து இதனை கவனமாக பெற்றுக்கொள்ளும் வரை உனக்காக இந்த தாயானவள் உன்னை தேடி வந்து கொண்டிருப்பேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நல்லதை நான் உனக்கு உணர்த்திவிடும் இந்த காலம் இனி முழுக்க நீ ஆசைப்படுகின்ற எல்லா விஷயங்களும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. தேவையில்லாதது எல்லாமும் உன்னை தெளிவோடு வழிநடத்தியது போதும். இனிமேல் நீ உன்னுடைய நல்ல எண்ணங்களோடும் நல்ல சிந்தனைகளோடும் இந்த வாழ்க்கையை எதிர்கொள்ள தயாராகிவிடு என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்கு என்ன நடக்க காத்திருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்வாய். அத்தனையிலும் இந்த வராகியினுடைய அன்பு மிளிர்வதை நீ நிச்சயமாக கண்டு கொள்வாய் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சந்தோஷம் என்பது எங்கே என்று தேடி அலைந்து கொண்டிருக்கின்ற நேரம் அவை எல்லாமும் உன் கைகளில்தான் இத்தனை காலமும் இருந்தது என்பதனை இனிமேலாவது நீ புரிந்து கொண்டால் அது போதும். இனிமேலாவது இதை எல்லாமும் என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொண்டால் அது போதும். நம்பிக்கை கொண்டு நல்ல விஷயங்களை இந்த வாழ்க்கையை நீ சரியான பாதையில் கொண்டு வந்து நிறுத்திவிட்டால் அது போதும். எத்தனை விஷயங்கள் இனி உன்னை தொடர்ந்து வந்தாலும் உனக்கு நடக்கும் நல்ல விஷயத்தை யார் நினைத்தாலும் இனி தடுக்க முடியாது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும்.
எப்பொழுதும் என் பிள்ளைக்கென நான் இருக்கிறேன். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.